கட்சி ஆட்சி என்கிற வகையில் காங்கிரஸ் கட்சியோ அல்லது ஜனதா கட்சியோ அது இன்னொரு அரசியல் கட்சியோ தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்தியிலே ஆட்சி செய்து அவர்களுடைய பிரதிநிதிகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் பெற்றிருந்தாலும் இல்லை என்றாலும் மந்திரிகளாக அமரச் செய்து அவர்கள் எதை சரியென்று நம்புகிறார்களோ விரும்புகிறார்களோ அதை சட்டமாக்கி மாநிலங்கள் மீது சுமத்திக் கொண்டு வந்திருந்த காலம் 1977 ஆண்டோடு முடிந்துவிட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். இதுவரை அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று நடைபெறுகின்ற தேர்தல் மாநிலத்தினுடைய மக்கள் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் நீங்கள் யாரை பெரும்பான்மையாக உங்கள் பிரதிநிதிகள் இந்த தேர்தல் நடத்துகின்றீர்களோ அவர்களுடைய தயவு, அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால்தான் மத்தியிலே ஒரு ஆட்சி, நிலையான ஆட்சி வர முடியும் என்கிற நிலைமை இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. 1967 ஆண்டு அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இந்திய துணைக்கண்டம் என்கிறோம் இந்திரா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த அமைப்பினுடைய பிரதிநிதிகள் தான் ஆட்சிகளை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் 67 அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், ஏனைய மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள், மற்ற அனைத்து முஸ்லிம் லீக் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைத்து இந்த மாநிலத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி காட்டினார்கள். தேசிய பரம்பரை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலைமை இருந்தபோதும் வயதானவர்களாக இல்லாத காரணத்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் சுதந்திர போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள முடியாமல் இளம் வயதுள்ள இளம் தனிகளாக இருந்த காரணத்தினாலும் அவர்களுக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதால் அவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுவது போல ஒரு காலம் இருந்தது. ஆனால் அது மாறிவிட்டது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அவர்கள் தொடங்கிய கழகம் ஆட்சிக்கு வந்தது. அந்த அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் முதல்வராக. அதற்கு பிறகு இந்திய துணைக்கண்டம் எங்கும் அந்தந்த மாநிலங்களே இருந்த மக்கள், அரசியல்வாதிகள் சிந்தித்து நன்றாக அதை பற்றி விவாதித்து இனி இந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தங்கள் மாநிலத்திற்கு நல்லதொரு வாழ்வை அளிக்க வேண்டும் என்று விரும்பினார். மாநில கட்சியின் அளவில் மாநிலத்தின் நன்மையை முன்வைத்து அதற்காக போராடுகின்ற, உழைக்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு கட்சி இருந்துதான் தீர வேண்டும் என்கிற வகையில் அந்தந்த மாநில மக்களுடைய எண்ணம் அவர்களை ஒன்று தள்ளி இனி இழைத்தவர்களே ஒரு வழியில்லை என்ற முடிவிற்கு அவர்கள் வர முடிந்தார்கள். இதற்கெல்லாம் ஆரம்பமாக ஒரு எடுத்துக்காட்டாக வழிவகுத்து தந்தது தமிழகம்தான் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்ள வருகின்றேன். தமிழ்நாடுதான் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி தொடங்கி அது ஒரு மாநில கட்சியாக மட்டுமே இருந்து இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலில் தங்களுடைய எண்ணங்களை அங்கே உருவாக்கி காண்பித்து இதை ஏற்றுக்கொண்டால்தான், இதை அனுமதித்தால்தான்
இந்திய துணைக்கண்டத்திலே அமைதி இருக்க முடியும் என்கிற நிலைமையை உருவாக்கியது அவர் அண்ணா அவருடைய தலைமையில் ஏற்பட்ட காலம் என்பதை இங்கே நான் சொல்ல வேண்டும். இதை சொல்லுவதன் மூலமாக இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நமது துரதிருஷ்டம், நாம் என்ன பாவம் செய்தோம் நமக்கு தெரியாது. அண்ணா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். அண்ணா அவர்கள் மட்டும் இன்றைய தினம் ஒருவோடு இருந்திருப்பார். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தின் பிரதம அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். யார் பிரதமராக வருவது, யாருக்கு தகுதி என்று அறிகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் எனக்குத்தான் தகுதி என்கிறார்கள். இன்னொரு சொல்லுகிறார் எனக்குத்தான் என்று. இல்லை இல்லை எங்களுக்குத்தான் என்று பன்மையை கூட பேச்சுகள் வெளிவருகின்றன. ஆனாலும் அவர் அண்ணா மட்டும் இருந்திருந்தால் இத்துணை பேரும் அவர்கள் வந்து நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்ததாக வேண்டுமானாலும் நீங்கள் மத்தியிலே நீங்கள் பிரதமராக இருந்து இந்த குழப்பங்களை தீர்த்து இந்த நாட்டிற்கு ஒரு நல்லாட்சி தாருங்கள் என்று அவரை வேண்டி கேட்டிருப்பார்கள். இப்போது அந்த நிலைமை இல்லை என்றாலும் கூட மாநிலத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். தமிழக மாநிலத்திற்கு நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்தாக வேண்டும். இந்த தமிழகத்தில் நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று ஒரு மொழி உணர்வு, நமக்கென்று கலாச்சாரம், நமக்கென்று ஒரு பண்பாடு, நமக்கென்று ஒரு எல்லைக்கோடு, இப்படியெல்லாம் சிந்தித்து நமது பூர்வீக வரலாற்றை எடுத்து நாம் மற்றவர்கள் முன்வைத்து பெருமையோடு பேசுகின்ற நேரத்திலெல்லாம் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகின்றோமோ அந்த உறவுக்கு இப்போது நாட்டை கொண்டு போக முடியாது என்று உடனே சொன்னாலும் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாமல், வறுமையில் வாழாமல், வேலை செய்ய தகுதி உள்ளவர்களுக்கு அவரவர்களுக்கு திரும்ப வேலையை செய்வதற்கு வேலை வாய்ப்பும், அவரவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலே வாழக்கூடிய உரிமையும், அவரவர்கள் தாங்கள் கல்வி கற்க விரும்புகிறார்களுக்கு கல்வி கற்கவும், இந்த நாட்டில் தொழிற்கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குரிய வாய்ப்பும், இப்படி பல்வேறு நலன்களை பெறுவதற்குரிய மாநிலமாக ஆக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினோமானால் மத்தியில் ஒரு கூட்டாட்சி அமைந்தாக வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கட்சி ஆட்சி என்பது ஒரு தனி மனிதனுடைய ஆட்சியாக கூட மாறும். அண்ணாவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வளர்ந்து ஒரு புகழை எய்தி ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு அவன் உடன் இருப்பவர்கள் அல்லது அவன் தன்னுடைய உள்ளத்தில் எண்ணுகின்ற எண்ணங்கள் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு உதவக்கூடியவராக இல்லாமல் போகுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலேயே நின்ற பிறகு அந்த உள்ளம் சொல்லும், இந்த நாடு நான் சொல்வதை கேட்க வேண்டும், நான் சொல்வது போல் நடக்க வேண்டும், இந்த சொத்துக்கள் எனக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும். தொடக்கம். ஆனால் கொஞ்ச காலம் போன பிறகு இந்த சொத்துக்கள் எனக்கு வேண்டும், இந்த பதவி எனக்கு வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் போனால் இந்த பதவி எனக்கே வேண்டும், இந்த சொத்துக்கள் புகைகள் எனக்கே வேண்டும் என்று தோன்றும். இன்னும் சில நாட்கள் போகுமானால் இந்த பதவி எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், எனக்கு மட்டும்தான் சொந்தமாக வேண்டும், இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும். இப்படி மனிதனுடைய மனம் மாறும். இதன் விளைவு இந்த நாட்டில்
அப்படிப்பட்ட ஒருவகையில் நான் ஒப்படைக்கப்பட்டால் இந்த நாட்டில் எதேச்சாதிகாரத்தினுடைய விளைவுகளைத்தான் நாம் பார்க்க முடியும். ஒரு கட்சி ஆட்சி என்று சொல்லிவிட்டு அந்த கட்சிக்கு தலைவராக இருப்பவர் சொல்லுவதை அந்த கட்சிக்காரர் கேட்பார்கள். அதுதான் நுழையுமாகும். அப்படி இருக்குமானால் அந்த கட்சி அந்த தலைவர் சொல்லுகின்ற அவர் கொடுக்கின்ற கட்டாயை நிறைவேற்ற வேண்டுவதாக இருப்பார்கள். எதிர்த்து பேசினால் கட்டுப்பாட்டு மீறிய குற்றத்தில் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். இன்னும் கொஞ்சம் மீறி போனால் சர்வாதிகாரம் தோன்றும். என்னை இருக்கின்றாயா, என்னோடு இருந்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு உழைத்தேன் என்பதற்காக நீ சொன்னவைகளை நான் கேட்க வேண்டுமா? உன்னை விட நான் அறிவில் வல்லவன், உறுதியில் வல்லவன், அனுபவத்தில் வல்லவன், ஆற்றலில் வல்லவன், ஆய்ந்து பார்ப்பதில் வல்லவன். ஆகவே நான் சொல்வதை நீ கேட்டாக வேண்டும். மறுப்பாயானால் அதற்கு பிறகு வார்த்தைகள் இருக்காது. என்ன நடக்கப் போவது என்பதை வார்த்தைகள் மூலமாக வெளிவராது. அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த எதிர்த்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாமல் செய்யப்படும். ஹிட்லர் ஆட்சிக்கு வருவதற்கு அவருக்கு யார் யார் உதவினார்களோ அவர்களை பற்றி சிந்தித்தான். இன்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை எனக்கு எதிராக கிளம்பினார் இதேபோல் இன்னொருவர். ஆகவே அவர்கள் ஆபத்தானவர்கள் கருதினான். அதன் விளைவு யார் இவனை அந்த பொறுப்பை உட்கார வைத்தார்களோ, யார் அந்த பொறுப்பிற்கு உரிமை உள்ளவன், தகுதி உள்ளவன் என்று மக்களுக்கு சொன்னார்களோ, யார் ஹிட்லர் வாழ்க என்று முதல் சொல்லி அவனோடு உள்ளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக தீர்த்து முடிவு கட்டினான். என்ன குற்றம்? தன்னை அழிக்க பார்க்கின்றார்கள், தன்னை ஒழிக்க பார்க்கின்றார்கள், தன்னை கொலை செய்துவிட திட்டமிட்டார்கள் என்பது போன்ற பழிகளில் அவர்கள் மீது சுமத்தியின் விளைவாக அதற்கு ஆளாகி அவர்கள் நசுக்கப்பட்டார்கள் என்பதை விட நாசமாக்கப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் சர்வாதிகாரத்தின் ஆரம்பம். யார் என்னை இந்த பதவிக்கு கொண்டு வந்தாரோ அந்த நண்பர்களை அழிப்பது கேள்வியே இருக்காது. பிறகு அவ்வளவு பெரியவர்கள், அவரோடு சமமாக இருந்தவர்கள், அவர்களுக்கே இந்த என்றால் நாம் என்னாவது? கட்சியில் இருப்பவர்கள் இந்த அச்சத்திற்குள்ளானால் அடுத்த நிலைமை அவன் சுற்றுவதை அப்படி தூக்குவதற்கு முன்பாகவே அதுதான் சரி என்று சொல்லுகின்றவர்களாகத்தான் அந்த கட்சியில் உள்ளவர்கள் மாறுவார்கள். அது வெறும் கட்சி அல்ல, ஆட்சி அதிகாரமும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவருடைய கட்சி. இந்த நிலைமை அவர்களுக்கு மட்டும் இருந்தால் கவலை இல்லை. அவர் வீட்டுக்குள்ளே இருப்பது போன்ற பிரச்சனையும் தான் எனக்கு கவலை இல்லை. இந்த துறைக்கண்டத்தில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன் விளைவு எதிரொலி இந்த துணைக்கண்டத்தில் இருக்கின்ற தமிழகத்தை போல பல மாநிலங்களில் எதிரொலிக்கும். ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். கருணாநிதி அவர்கள் தவறு செய்தார்கள், வெளியேற்றிவிட்டு எதிர்கட்சிகளை, எனக்கு உதவி செய்தவர்களை, நான் தொடங்கிய கட்சியிலே இருந்தவர்களை நசுக்க பார்த்தார், நாசமாக்க பார்த்தார்கள். ஏன் பைகள் சுமத்தப்பட்டன? 9 வழக்குகள் என் மீது போடப்பட்டன. அத்தனையும் மான நஷ்ட வழக்குகள். அதுவும் ஒரே கோர்ட்டில் ஒரே நீதிபதி. இதையும் முடிக்க வேண்டும் என்பதற்காக அதை முடித்துவிட்டு என்னை சிறையிலே வைக்க வேண்டும். சில ஆண்டுகள் உள்ளே வைக்க விரும்பினால், தீர்ப்பு கிடைத்தால், அந்த விருப்பம் நிறைவேறினால் பிறகு நான் தேர்தலிலே சட்டப்படி நிற்க முடியாது.
ஆகவே சட்டமன்றத்திற்கு வர முடியாது. மக்கள் மத்தியிலிருந்தும் ஒதுக்கப்படுகின்றான். சட்டமன்றத்திற்கும் வர முடியாமல் சட்டம் தவறு செய்கிறது. ஆகவே அரசியல் வாழ்வு, சமூகத்தை தொழுது கொண்டுள்ள வாழ்வு தீர்ந்துவிடும் என்று எண்ணினார்கள். அதுபோல் இந்திய துணைக்கண்டத்திலே ஆட்சிக்கு வருகின்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு சொந்தக்காரராக வந்தால் இந்த நாடு என்ன ஆகும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். கருணாநிதிக்கும் எனக்கும் உள்ள தகராறின் காரணமாக இந்த விளக்கங்கள் இங்கே நான் சொல்ல வரவில்லை. அவர் என் மீது பழி சுமத்தலாம். அது நான் எங்கே சந்திக்க வேண்டுமோ அங்கே சந்திப்பதுதான் முறையே தவிர தேர்தலை பிரச்சனையாக்கி வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. நாங்கள் அவர் மீது குற்றம் சுமத்தினோம். பழி சுமத்துவது வேறு, குற்றம் சுமத்துவது என்பது வேறு. குற்றம் சுமத்தியது விசாரணைக்கு உட்படுவதற்கு என்பது மட்டுமல்ல, அது நியாயமா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கூட பரிசீலிக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கும். அதுபோல் குற்றம் செய்தார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்ட தகவல்களை எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு பத்திரமாக மாற்றி ஜனாதிபதியிடம் கொடுத்தோம். அந்த பிரதமராக இந்திரா காந்தியிடம் கொடுத்தோம். ஆனால் நாங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து கொடுத்த அந்த குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு அவரை டிஸ்மிஸ் செய்யவில்லை. ஆளுநராக இருந்த கே ஷா அவர்கள் எழுதி கொடுத்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நான் முன்பு சொன்னேனே, எதிர்கட்சிகளை அழிப்பது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது, இந்த பேரரசம் என்பார்களே, அதுபோல தனக்கு வேண்டியவர்களுக்கு சலுகைகள் காண்பிப்பது, இப்படியெல்லாம் அவர் தவறு செய்வார் என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டிய போது அவர்கள் நாங்கள் சொல்லியதை கேட்கவில்லை, ஏதோ கேட்டார்கள். அதை அவர்களுக்கு அனுப்பி கருணாநிதிக்கு அனுப்பி பதிலை பெற முயன்றார்கள். கருணாநிதி அவர் பதில் கொடுத்தார்கள், வாங்கி வைத்துக் கொண்டார்கள். இதுதான் நடந்தது. ஆளுநர் நான் குறிப்பிட்ட அவ்வளவையும் எழுதி கொடுத்தார்கள். அதற்கு மேலும் எழுதி கொடுத்தார்கள். அதை வைத்துக் கொண்டு 76ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நமது முன்னாள் கருணாநிதியுடைய மந்திரி சபை ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு முன்னாலே தொடங்கிய அவசரகால சட்டம் தொடர்ந்திருந்தது. 77ஆம் ஆண்டு தேர்தல். இந்திரா காந்தி அம்மையார் இங்கே வெற்றி பெற்றாலும் மற்ற இடங்களில் வெற்றி பெற்றாலும் வடபுலத்தை தோற்றார்கள். ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. நாம் இந்திரா காந்தி செய்தவைகளை பலவற்றை நல்லவைகளை நாம் ஆதரித்தோம். இருபது அம்ச திட்டம் கொண்டிருந்தார்கள். ஆகவே சில நல்லவைகளை நாம் மக்களிடம் சொல்வதற்கு புரட்சி பயணம் என்ற பெயரை மேற்கொண்டு நான் உறுதியாக சென்று அந்த கொள்கைகளை வெளியே சொன்னேன். எனக்காக அல்ல, ஏதோ அன்றிடம் என்னை ஒட்டு காங்கிரஸ் என்று கேள்வி செய்தார்களே கருணாநிதியவர்கள், அந்த ஒட்டு காங்கிரஸ் ஆகியிருந்த ஐக்கிய காங்கிரஸ் ஆவதற்காக அல்ல. நானும் என்று தோன்றியது நாட்டில் கொத்தடிமை இருக்கக்கூடாது என்பதை நான் உணர்ந்தேன். இருப்பதாக அறிந்த போது வேதனைப்பட்டேன். அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன், பயன்படுத்திக் கொண்டேன். அதுபோல ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பேட்டு புத்தகங்கள் போன்றவரை கொடுப்பதை நான் மனமாக உளமாக வரவேற்றேன். அதை மக்களுக்கு சொன்னேன். ஆனால் பத்திரிகை சுதந்திரத்தை தடுப்பதை நான் ஆதரித்து இன்று வரையில் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை, எழுதுவதும் இல்லை. இந்த பேச்சுக்களை எல்லாம் யாரால் எதிர்கட்சி நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் திருப்பி படித்து பாருங்கள். இன்னமும் ஒன்றை சொன்னேன். அந்த அவசரகால சட்டத்தில் சில நன்மைகள் விளைந்தன. நாட்டிலே கொஞ்சம் ஒழுங்குமுறை அச்சத்தால் ஏற்பட்டது. இங்கேயும் குழப்பமில்லாமல் வேலைகள்
அன்றாட வேலைகள் நடக்க முடிந்தன. விலைவாசி கட்டுக்கலங்காமல் உயர்வதை தடுக்க முடிந்தது. மிசா என்ற பெயரை கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்தில் பலரே ஒழுங்காக தங்கள் காரியத்தை செய்தார்கள். கள்ளக்கடத்தக்காரர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது அவசரகால சட்டம் கூடாது என்று தீர்மானத்தை கட்சியிலே சொன்னாலும் அந்த சட்டத்தை அவரே பயன்படுத்தி எங்களுடைய நண்பர்களை ஏதோ தவறு என்றெல்லாம் சொல்லி மிசா கைதியாக உள்ள வைத்தார்கள். அப்படிப்பட்டவர் பிறகு அதை எதிர்த்து பேசினாலும் கூட, ஒரு வகையில் நாட்டில் அச்சம் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒழுங்குமுறை இருந்தது என்பதை நான் பகிரங்கமாக பாராட்டினேன். இந்த வகையில் இந்திரா காந்தி அம்மையாருடைய சில நல்ல காரியங்களை எல்லாம் நான் எதிர்த்ததில்லை, பாராட்டி இருக்கின்றேன். இன்னமும் கூட அவர் தேசிய பரம்பரைக்கு சொந்தக்காரர் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் திறன்பாடு என்பதே எனக்கு வேறுபாடு இல்லை. ஆனால் எனக்குள்ள இன்றைய மனக்குறை ஒன்றே ஒன்றுதான். படித்த இளைஞர்களையும் இங்கே நான் பார்க்கிறேன், பெரியவர்களையும் பார்க்கிறேன், விவரம் தெரிந்தவர்களையும் நான் பார்க்கின்றேன். உங்கள் உள்ளத்திற்கெல்லாம் பதிவு வைக்க வேண்டிய இன்றைய கடமை ஒன்றே ஒன்றுதான். 60-50 ஆண்டு காலமாக இந்த நாட்டிற்கு என்ற ஒரு கொள்கையை பெரியார் அவர் ஆரம்பித்து வைத்து அவர் வெவ்வேறு காரணங்களை, பல்வேறு காரணங்களை அந்தந்த நேரத்திற்காக மாற்ற வேண்டும் என்ற நிலைக்காக சொல்லியிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு நன்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நன்மையை சொன்னார்கள், செய்தார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதில் தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும், இந்தி ஆட்சி மொழியாக வரக்கூடாது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல கொள்கை என்பதை உலகமே இன்றைய போற்றுகிறது, பாராட்டுகிறது, வரவேற்கிறது. நான் சொன்னால் நீ பெரியார் விழாவை கொண்டாடியவன் ஆகவே சொல்கிறாய் என்று கூட சொல்லலாம். ஆனால் மூலறிஞர் ராஜாஜி அவர் உயிரோடு இருக்கும்போது அவரே சொல்லியிருக்கின்றார்கள், நான் முன்பு எதிர்த்தேன், ஆனால் இப்போது நான் சொல்லுகிறேன், இந்திய ஆட்சி மொழியாக வரக்கூடாது, ஆங்கிலம்தான் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ராஜாஜி அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். இதை இன்று நான் சொல்லுவேன். நான் முதலமைச்சரான பிறகு வெவ்வேறு மாநிலங்களில் வருகின்ற முதலமைச்சர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த நேரங்களெல்லாம் பேசும்போது அவர்கள் வெளியே சொல்ல முடியாமல் கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் என்னை எல்லாம் பார்க்கும்போது பாராட்டி, தயவு செய்து மொழிக் கொள்கையை கிஞ்சிக்கும் நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள், எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். எம்ஜி ராமச்சந்திரனை சொல்லவில்லை, தமிழகத்தை சொன்னார்கள், அதை சொல்லுகின்றேன். நீங்கள் தான் என்று எண்ணம் சொல்லும்போது தமிழகத்தை முன்வைத்தவர்கள் சொன்னார்கள், தமிழகம்தான் எங்களை காப்பாற்றுகிறது, நீங்க அந்த பிரச்சனையை விட்டுவிட்டீர்கள் என்றால் நாங்கள் அனாதைகளாகி விடுவோம், அதை விட்டுவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அதை பல்வோர் என்னை பார்க்கும் போதெல்லாம், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட பெரியார் அண்ணா போன்ற தலைவர்கள் கிடைத்து விட்டார்கள், இளைஞர்களெல்லாம் அதை புரிந்து கொண்டு ஆதரிக்கின்றார்கள், பெரியவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் எங்கள் நாட்டில் அவர்கள் மாநிலத்தில் அப்படி ஒருவர் இல்லையே, இதுவரை பிழைக்கவில்லையே, நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் ஒரு கட்சியில் இணைத்துக் கொண்டோம், அந்த கட்சியில் இருக்கின்றோம், எங்களுக்கு இந்த கொள்கை இருந்தாலும் கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்து விடுபட்டு வெளியே வந்து சொல்ல முடியவில்லை. விடுபட்டு வெளியே வந்தால் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல என்ற அளவுக்கு எங்களை இங்கு ஒதுக்கி விடுவார்கள். அங்கே இருந்து கொண்டு சொல்லலாம் என்றால் எங்கள் தலைமுறை நடத்துவதற்கு அங்கே இந்த கட்சியிலே ஆள் இல்லை.
ஆகவே மேலும் என்ன சொல்கிறதோ நாங்கள் தலையை ஆட்ட வேண்டியிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் தான், அதாவது உங்கள் மாநிலம்தான் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது போல நீங்கள் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று பேசினார்கள். நான் நிறுத்தி சொல்லுகின்றேன், அவர் கொஞ்சம் வேகமாகவே பேசுவார்கள். அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த நண்பரானாலும் சரி, மிசோராம் போன்ற நண்பரை சென்றாலும் சரி, இப்படியெல்லாம் பல்வேறு இளைஞர்களை இருப்பவர்கள் அந்த உணவிலிருந்து கிஞ்சிற்றும் மாறவில்லை. ஆனால் வெளியே சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. இங்கே நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த இடம் இருக்கின்ற பிரச்சனை தமிழகத்திற்கு என்றிருக்கின்ற மாநில பிரச்சனையை நாம் முன்வைத்து நாம் போராடி இந்த அளவுக்கு வந்திருக்கின்றோமே, அது கூடாது. மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது, மாநில கட்சிகள் வளரக்கூடாது. மாநில கட்சிகள் வளர்ந்தால் இந்திய துணைக்கண்டத்தின் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து என்று சொல்லுகின்ற அளவிற்கு கூட அல்ல. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பகிரங்கமாக அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். நான் பல முறை பேசிவிட்டேன், வானொலியும் சொல்லிவிட்டார்கள், பத்திரிகையும் மேலும் இருக்கின்றது. அந்த அம்மையார் பதில் சொல்லவில்லை, சொல்ல முடியாது. இனிமேல் வேண்டும் என்றால் மாற்றி சொல்லலாம், தேர்தலுக்காக என்பதை தவிர அவர்கள் உயிர்ப்பை இருப்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்? இங்கே தமிழகத்தில் அவர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு மாநில கட்சியினுடைய துணை வேண்டியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ஆக இந்தியாவிற்கும் அவருடைய வார்த்தைகள் சொல்ல போனால் ஏக சக்கராயுதத்தில் இருந்தால் அது அரசு வச்சு கொண்டிருந்த கட்சி. அதில் பிளவுபட்டு சிறிய சிறுவாகிவிட்டது. முதலிலே 2 பிளவுகள், அதற்கு பிறகு 3 பிளவுகள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் காக்கா தேக்கா, அதுபோல காமராஜர் காங்கிரஸ் நெடுமாறன், அதுபோல எஸ் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், எல்லாம் காங்கிரஸ் தான் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த துணைக்கண்டத்திலும் அப்படித்தான். இது இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், இவ்வளவு மாறிய பிறகும் இன்னமும் அவர்களுடைய எண்ணம் எங்கே போகிறது என்றால், இப்படி இருக்கக்கூடாது, ஒரு கட்சி ஆட்சி வர வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரையில் காங்கிரஸ் ஆட்சி இந்த நாட்டில் மீண்டும் வந்தாக வேண்டும் என்பது இந்திரா காந்தி அம்மையாரின் ஆசையாகும். அது இருக்கலாம், அது அவருடைய சொந்த கருத்து, சொந்த ஆசை, கட்சியின் பற்று. ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் இந்த அதிமுக என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், மராட்டிய திரைக்கலைகள் இருக்கின்றன, கர்நாடக திரைக்கலைகள் இருக்கின்றன, கேரள திரைக்கலைகள் இருக்கின்றன, ஆந்திர திரைக்கலைகள் இருக்கின்றன, குஜராத் திரைக்கலைகள் இருக்கின்றன, மத்திய பிரதேசத்தில் கலைகள் இருக்கின்றன, டெல்லியிலே கலைகள் இருக்கின்றன. ஆனால் அங்கே மரமாகி வளர்ந்து அதிலிருந்து கிளைகள் என்ற அளவிற்கு இல்லை. இங்கே தேர்தலில் இருப்பதுவோ அங்கே இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் வளரவில்லை. ஆனால் கிளைகள் இருக்கின்ற காரணத்தால் அனைத்து இந்திய அதிமுக வைத்திருக்கின்றோம். எங்கே பக்கத்தில் இருந்து கொண்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளைகள் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாம் அகில இந்திய கட்சி என்று சொல்கின்றார்களே, நாம் ஏன் சொல்லக்கூடாது? பெயர் வைத்திருக்கிறோம். ஆனாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அதிமுக ஒரு மாநில கட்சியை பொறுத்தான் தன் கொள்கைகளை வைத்து அதை உறுதிப்படுத்திக் கொண்டு செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். அப்படியானால் இங்கே மாநில கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அண்ணா உருவாக்கிய திமுக கொள்கை அங்கே இங்கே ஒன்றுதான், செயல்முறை மாறுபட்டது. இங்கே வெளியேற்றினார்கள்.
நாங்கள் அண்ணா சொல்லக்கூடிய நிறைவேற்றுவோம் என்று கட்சி ஆரம்பித்தோம். மக்கள் நம்பினார்கள், தொடர்ந்து ஆட்சியை அமர்த்தியிருக்கின்றார்கள். ஆனால் எதிர்கட்சியை யார் உட்கார வைத்திருக்கின்றார்கள்? மக்கள் கருணாநிதியை. அவர் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறது. வழக்கு மன்றத்தில் இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆகவே மக்கள் அந்த தீர்ப்பு வருகிற வரையில் எதிர்கட்சியாக இருக்கட்டும், அங்கேயும் தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு மாநில கட்சியை போல்தான் தன் கொள்கையை வைத்து அதை உறுதிப்படுத்திக் கொண்டு செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். அப்படியானால் இங்கே மாநில கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அண்ணா உருவாக்கிய திமுக கழகம் கொள்கை அங்கே இங்கே ஒன்றுதான், செயல்முறை மாறுபட்டது. எங்களை வெளியேற்றினார்கள். நாங்கள் அண்ணா சொல்லக்கூடிய நிறைவேற்றுவோம் என்று கட்சி ஆரம்பித்தோம். மக்கள் நம்பினார்கள், தொடர்ந்து ஆட்சியை அமர்த்தியிருக்கின்றார்கள். ஆனால் எதிர்கட்சியை யார் உட்கார வைத்திருக்கின்றார்கள்? மக்கள் கருணாநிதியை. அவர் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறது. வழக்கு மன்றத்தில் இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆகவே மக்கள் அந்த தீர்ப்பு வருகிற வரையில் எதிர்கட்சியாக இருக்கட்டும், அங்கேயும் திராவிட இயக்கம், ஆட்சியிலும் திராவிட இயக்கம். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இது இந்த நாட்டினுடைய நிலைமை. இந்த கட்சிகள் இருக்கக்கூடாது என்று இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார்கள். அடிப்படை காரணம் நாம் சொல்லுகின்றோம், இந்த நாட்டில் ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருந்தாக வேண்டும். இந்திய ஆட்சி மொழியாக அனுபவிக்கப்பட மாட்டாது, தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னமும் சொல்லுகின்றோம், இருந்து வரையில் சொல்லுவோம், அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா? சந்தர்ப்பத்திற்காக சொல்லுகின்றார்கள், ஒத்துக்கொள்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த மனம் இருந்தால் 24 உறுப்பினர்களை கொண்ட திமுக கழகம் அங்கே இருந்த பொழுது, மனோகரன் தலைமையிலே இங்கே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது, இந்த 24 பேர்களுடைய தயவுலே அந்த ஆட்சி இருந்த பொழுது செய்திருக்க வேண்டும். இல்லை. ஆனால் யாரை நான் சந்தேகித்தோனோ, யாரை 77 நான் வெறுத்தேனோ, யாரை இங்கு வென்று என்று நான் சொன்னேனோ, அந்த மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வந்த பிறகு, தேர்தல் முடிவுகள் தெரிந்து வந்த பிறகு, தென்பகுதி மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் இங்கே ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை வாக்குகளை எண்ணி பார்த்த பிறகு அவர் தெரிந்து கொண்டார்கள். இவன் வேறு எங்கே போய் நிற்கும் என்பதை சிந்தித்து பார்த்த ஒரு நல்லறிவு, எதை நாம் எதிர்பார்க்கவில்லையோ அதை அவர் சொன்னார். இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதையே அவர்களும் சொன்னார்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்தி பேசாத மாநில மக்கள் மீது இங்கே நாங்கள் திணிக்க மாற்றோம் என்று அவர் பேசினார்கள், சொன்னார்கள். அதன்படி தொடர்புகளை வைக்க தொடங்கினார்கள். இதை இங்கே குறிப்பிடும் பொழுது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல நான் விரும்புகின்றேன். மக்களுக்கு உரிமை வேண்டும், சுதந்திரம் வேண்டும், பேச்சுரிமை வேண்டும், எல்லாம் சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் வானொலியில் 77ஆம் ஆண்டுக்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரம் கட்சிகளின் சார்பில் நடத்தப்பட அனுமதிக்கப்பட்டனவா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் கிடைக்க பாருங்கள். இந்த இடம் இந்திரா காந்தி அம்மையாரும் பேசலாம், ராஜேந்திர ஜெகஜீவன் ராம் அவரும் பேசலாம். அதே சமயத்தில் இன்னொரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தால், அனுமதிக்கப்பட்டிருந்தால் கட்சி என்று அவர்களும் பேசலாம். இங்கே அனைத்து அண்ணா திமுக கழகம் பேசலாம், திமுக கழகம் பேசலாம், கம்யூனிஸ்ட் கட்சி பேசலாம்.
இந்திரா காங்கிரஸ் பேசலாம், இப்படி ஒவ்வொரு ஜனதாவும் பேசலாம், இப்படி கட்சிகள் வானொலியின் மூலமாக பிரச்சாரம் செய்வதற்கு கூட எங்களிடம் அனுமதி வந்திருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு மகத்தான மாற்றம். எதையும் யாரும் செய்வதற்கு அச்சப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தை பார்த்த நாம் ஒரு ஒழுங்குமுறைக்கு பயன்படுகிறது என்று எண்ணினோம். ஆனால் இந்த தினம் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சுதந்திரத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததன் விளைவாக ஆங்காங்கே உரிமை பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடங்கப்பட்டனவே தவிர குழந்தை நிலைமையில்தான் அவர் ஆனார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்ற குழந்தை தன்னிட மூத்த குழந்தை ஓடுவதை பார்த்தால் தானும் ஓட முயற்சிக்கும், கீழே விழும். அதுபோல சுதந்திரம் இல்லாமல் கட்டுப்பாட்டிற்குள் சில ஆண்டுகள் இருந்த பிறகு திடீரென உங்கள் ஆட்சி வந்து உங்களுக்கு விடுதலை என்பது போல அன்பு கொடுத்தவுடன் கொஞ்சம் வேகமாக போகிறார்கள். விளைவுகள் சில நேரங்கள் வந்தது. குடும்ப கட்டுப்பாடு நாட்டுக்கு தேவை இந்திரா காந்தி வற்புறுத்தினார். ஆனால் வற்புறுத்தப்பட்ட நிலைமைகள் மோசமாக எங்கெங்கு நடந்தனவோ அங்கெல்லாம் ஆட்சியினுடைய தலைமையில் இருக்கின்ற அளவுக்கு கெட்ட பெயர் வந்தது. அதுபோல் தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒன்று பெரிய மாற்றத்தை இந்த நாடு கண்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் வருமா என்று சந்தேகப்பட்டோம். தேர்தல் வந்தது என்பது மட்டுமல்ல, திரும்பவும் தேர்தல் வரும் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. நாளைய தினம் நாம் எதிர்பாராதவர்கள், நாம் அச்சப்படுகின்றோமே அப்படிப்பட்டவர்கள், நான் சொன்னால் அது சட்டம், அது யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்கின்ற தன்மை படைத்தவர்கள் ஆட்சிக்கு பதிலாகவானால் இந்த நாட்டின் நிலை என்ன? நான் நேரில் கேட்டதை இன்று சொல்ல விரும்புகின்றேன். நான் ஒரு தலைவரை கேட்டேன். இவ்வளவு தூரம் பேசுகின்றீர்கள், நீங்கள் 1977ஆம் ஆண்டு தேர்தலை கொண்டு வந்தீர்கள், கேரளத்திலே தேர்தல் நடத்துகின்றீர்கள், ஆனால் தமிழகத்திலே சட்டமன்றத்திற்கு ஏன் தேர்தல் நடத்தவில்லை? நான் கேட்டேன். சிந்தித்துக் கொண்டு பேசாமல் இருந்தாலே தவிர வேறொன்றுமல்ல. என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கருத்து மாறுபாடு, மோதல். இவர்களுக்குள் அடித்தீர்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும், அதற்கு பிறகு நான் மேல் உட்கார்ந்து கொள்கிறோம் என்ற எண்ணத்தில் தள்ளி வைத்தார்கள் என்பதை நான் பிறகு தெரிந்து கொண்டேன். சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும். ஆகவே இப்போது நான் சொல்லியிருந்தேன், கேரளத்தில் தமிழகத்திற்கு பிறகுதான் மந்திரி சபை அங்கிருந்து மாற்றப்படுகின்றது. அங்கே தேர்தல் வந்தது 77ஆம் ஆண்டு. ஆனால் தமிழகத்துக்கு இல்லை. ஜனதாட்சி வந்தவுடன் தமிழகத்தில் தங்களுக்கு எந்த விதமான வெற்றியும் இல்லை, பொருளாதார வெற்றி கிடைக்கவில்லை என்று தெரிந்தும் தேர்தல்களை நிர்வகித்தார்கள். மக்கள் என்ன தீர்ப்பளிக்கின்றார்களோ அவர் ஆட்சிக்கு வரட்டும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்டவர் அங்கே பதவிக்கு போனார். அதிலும் முழுமையாக ஒரு கட்சி என்ற அளவை பதவி பெரியவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்குமானால் அதில் நம்மை போன்ற கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே 20-30 இருந்து அவர்கள் ஒத்துக்கொண்டால், ஆமோதித்தால், ஆதரவு வந்தால் ஆட்சி அமைக்கலாம் என்று இருக்குமானால் நாம் நிபந்தனை போட முடியும். அந்த நிலைமைதான் நாட்டில் இருக்கிறது. அப்படித்தான் நடைபெறப் போகிறது என்று நான் என்னுடைய அனுபவத்தில் நேரம் அங்கங்கே பேசி பார்த்து சில விவரங்கள் கிடைக்குமே, அதையும் வைத்துக் கொண்டு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நான் ஒன்று சொல்லுகின்றேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 24 இடங்களை போற்றி போடுகிறது. அது கிடைத்தால் மக்கள் அந்த 24 இடங்களையும் அனைத்து அண்ணா திமுக கழகத்துக்கு கொடுக்குமானால் நான் பதிவோடு சொல்லுகின்றேன், பிரச்சனைகளை கேட்டு இன்னும் பிரச்சனைகளை நீங்கள் ஒத்துக்கொள்வதாக இருந்தால்
நாங்கள் உங்களை ஆதரிப்போம் என்று சொல்லி நிச்சயமாக அந்த பலனை தமிழகத்திற்கு ஈர்த்து தர முடியும் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றேன். ஆகவேதான் முதலில் அவ்வளவு தூரம் சொன்னேன். இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. இன்னொரு தேர்தல் வேண்டுமானால் எதேச்சாரியாக குணம் படைத்தவர்களிடம் நீங்கள் நாட்டை ஒப்படைக்கக் கூடாது. திரும்ப தேர்தல் கொண்டு வரலாம் என்று எண்ணம் உள்ளவர்கள் கையில் இந்த தேர்தலை நீங்கள் வாக்களித்து அவர்களுக்கு சாதகமாக ஒத்துழைக்கக்கூடியவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். அதே நேரத்தில் நமது மொழிப்பற்றை காப்பாற்றியாக வேண்டும், நமது மொழியை காப்பாற்றியாக வேண்டும், நாட்டில் வறுமையை தீர்த்தாக வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுவேன். வேலைக்குணவு திட்டத்தை ஜனதாதான் கொண்டு வந்தது. அவர்தான் மத்தியிலே கொண்டு வந்தார்கள். நாம் ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தோம், வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். ஒரு மனிதன் இந்த நாட்டிலே பிறந்தால் பிறந்த மனிதன் வாழ்ந்து படித்து வெளியே வருகின்ற வரையில் அதனுடைய முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட்டம் படித்தோ எப்படியோ படித்து வெளியே வந்த பிறகு வேலை கொடுக்க வேண்டியதும் அரசுடைய சமூகத்தினுடைய கடமை. அதை கொடுக்க முடியாவிட்டால் வேலை கிடைக்கும் வரையில் அதனை காப்பாற்ற வேண்டியது அந்த அரசினுடைய கடமை. இப்போது நிலைமை மாறி இருக்கிறது. முன்பெல்லாம் தாய் தந்தைய கடமை, இன்று பிறந்தவர்கள் எங்களை கடமை என்று சொன்னார்கள். இதை போல கவிகளை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்ந்தாக வேண்டும் என்றால் வரிவாங்கி வைத்துக் கொள்கின்ற அரசு வாழ்க்கையை தருகின்ற அரசாக மாறி திட்டங்களை உருவாக்கி தந்தாக வேண்டும். அந்த ஒரு நல்ல திட்டம், உணவுக்கு வேலை திட்டம் தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் அங்கே உணவுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்றால் கோதுமைதான் கொடுக்கின்றார்கள். நான் மொராஜி தேசாய் அவரை சந்தித்து பேசினேன். எங்களுக்கு அரிசி வேண்டும், எங்கள் மக்கள் நிச்சயமாக அரிசியைத்தான் விரும்புகிறார்கள். அவர் கேட்டார், ஏன் கோதுமை எந்த விதத்திலும் சமையல் செய்து சாப்பிடலாமே, உப்புமாவாக சாப்பிடலாம், பொங்கலாக சாப்பிடலாம், சுவைக்கு தகுந்தவெல்லாம் செய்து விடலாமே சொன்னார்கள். என்றாவது ஒரு நாள் சாப்பிடலாம். அதுவேதான் எங்களுடைய உணவு என்கிற நிலைமைக்கு எங்கள் மக்களுடைய கலாச்சாரம் அப்படி இல்லை, பழக்கம் அப்படி இல்லை என்று விவாதம் இருந்தது. 1-2 மாதங்கள் போயின. ஆனால் பின்வாதமாக அவர் இல்லை. சரியான ஒத்துக்கொண்டு எத்தனை ஆயிரம் டன்கள் வேண்டும், எப்படி திட்டங்கள் என்று எழுதி அனுப்புங்கள் தருகிறார்கள் தந்து கொண்டிருந்தார்கள். இதை இங்கே குறிப்பிடும் பொழுது சில சமயம் கருணாநிதி அவர் கேட்பார்கள், இந்த அரசு என்ன செய்தது, நான் வேறு என்னென்ன செய்தேன் என்பதை பற்றி இப்போது சொல்ல நான் விரும்பவில்லை. ஒன்றை நான் சொல்லியாக வேண்டும். உணவுக்கு வேலை என்கிற திட்டத்தில் எத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம் என்ற புள்ளி விவரத்தை சொல்லுவதில் நான் மனநிறைவு கொள்ள விரும்புகின்றேன். லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நான் சட்டமன்றத்தில் சொன்னபோது கேள்வி செய்தார்கள். இப்படித்தான் சொல்லுவீர்கள், எதுவுமே நடக்கப் போவதில்லை, 1000 பேருக்காக கொடுக்க முடியுமா என்றார்கள். நான் சொன்னேன், சென்ற ஆண்டு 1,10,000 பேர்களுக்கு மேல் கொடுத்து விட்டோம் என்று படித்து காண்பித்தேன். பிறையே லட்சம் என்றார்கள். சொல்லுவதை கொஞ்சமாக சொல்லி செய்வதை அதிகமாக செய்வோம் என்பதற்காக என்றேன். இன்று நான் சொல்லுகின்றேன், மன நிறைவோடு சொல்லுகின்றேன். இது போதுமான அல்ல, ஆனாலும் எங்களால் முடிந்தவை 7-8 மாதங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எனது கடமையாகும். 7-8 மாதங்களில் கிராமப்புற மக்களுக்கு, எழுத படிக்க தெரியாத உழைக்கும் மக்களுக்கு, ஓரளவு எழுத படிக்க தெரிந்தாலும் உணவு மட்டும் செய்து பழகியவர்களுக்கு, வேறு தொழில் செய்யாதவர்களுக்கு என்கிற வகையில் இந்த வேலைக்கு உணவு திட்டத்தை நாங்கள் அங்கே ஆரம்பித்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிய 18,27,000 பேர்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்திருக்கிறோம் என்பதை நான் வேலையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கருணாநிதியை கேட்கவும் வேண்டும். உங்கள் ஆட்சியில் 7 ஆண்டுகள் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீர்கள். ஒரு ஆண்டில் இதை போல் ஒரு முறையாவது
ஏதாவது வாங்கியாவது இத்தனை லட்சம் பேர்களுக்கு வேலை கொடுத்தோம் சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கின்றீரா? சாதனை சாதனை என்று சொல்றீர்கள். எங்கு போனாலும் குடிநீர் வேண்டும் என்கிறார்கள். நீங்கள் என்ன சாதனை செய்தீர்கள்? எங்கு போனாலும் உங்களுக்கு பாதைகள் செய்யுங்கள், பாதை போட்டு தாருங்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? எங்கு போனாலும் எங்கள் ஊருக்கு பஸ் இல்லை, பஸ் வேண்டும். நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆண்டுகளாக எங்கு போனாலும் எங்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள் இல்லை. நீங்க என்ன செய்தீர்கள்? ஆண்டுகளாக சாதனை முடிகிறேன். மின்னிணைப்பு கொடுத்தோம் எல்லா கிராமங்களுக்கும். சரி, எந்த கிராமங்கள் ஒழுங்காக விளக்குகிறது? எதனால் உருவாகிறது? பஞ்சாயத்துக்கள் ஒப்படைக்கிறீர்கள். சில பொறுப்புகளை யூனியனிடம் ஒப்படைத்தீர்கள். இவரை கேட்டால் அவரை கைகாட்டுகிறார், அவரை கேட்டால் இவரை கைகாட்டுகிறார் என்பது போல. பஞ்சாயத்தை கேட்டால் அது எனக்கு இல்லை, யூனியனை கேட்க வேண்டும். யூனியனை கேட்டால் எனக்கு பொறுப்புகளை பஞ்சாயத்து தான் செய்ய வேண்டும். யார் அனுபவிப்பது கஷ்டத்தை? இதற்கு ஒரு மாற்றுமுறை கண்டுபிடித்திருக்க வேண்டாமா? 7 ஆண்டுகளாக இது மாதிரி குறைகளை மக்கள் சொல்லாமல் இருந்திருப்பார்கள். உங்களிடம் மனுக்கள் கொடுக்காமல் இருந்திருப்பார்கள். என்ன செய்தீர்கள்? ஏன் இந்த குளறுபடி? எங்களை குழப்பமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்களே. 14 பைசா 14 மாறியே தவிர 14 பைசா 14 பைசாவாக மாற்றப்பட்டதே தவிர, ஏழை விவசாயிகளுக்கு 12 பைசா என்று மாற்றப்பட்டதே தவிர, 15 பைசா என்பதை அவசரகால சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு 12 பைசாவாக மாற்றியது எம்ஜிஆர் என்ற கருணாநிதி. அந்த இதனை நான் முதலில் குறிப்பிட்டபடி தொடக்கத்திலேயே கடன்கள் கட்ட முன்வெளியை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்க வேண்டி இருக்கிறது என்ற நிலைமை தூண்டவுடனேயே அதற்கு ஒரு விமோசனம் காண மையத்தை சந்தித்து அவர்களும் வாதாடி அது முன்பாக ஏற்பாடு செய்து அதற்கு முற்றுப்புள்ளி இன்று வைக்கிறதற்கு ஏதாவது கடனாவது வாங்கி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இங்கு ஆகாமல் முதலிலேயே அதை நீக்கி வைத்திருந்தால் தண்ட வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? தண்ட வட்டி என்பதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்களாக கொண்டு வந்தோம். யார் கொண்டு வந்தது? தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி மிக அழகாக பேசுகிறார்கள். நாங்கள் தான் காப்பாற்றுவோம், நாங்கள் தான் சம்பந்தி என்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு சலுகை என்பது எத்தனை வயதானால் 40 வயதானாலும் கூட அவர்கள் மிக தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற காரணத்தால் வேலைவாய்ப்பு பெறப்போவது என்றால் அவர்கள் போய் வேலைவாய்ப்பை பெறலாம். மற்றவர்களுக்கு 26 வயது, அதற்கும் வேலை பெற்றாக வேண்டும். இப்படி இருந்தது. நாங்கள் ஒரு கோப்பை பார்த்து 31 வயது என்று என்பதை ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்தோம். சட்டமன்றத்தில் சொன்னார் கருணாநிதி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இந்த சலுகையை எம்ஜிஆர் அழைத்து விட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை சூழ்நிலையாக்கிவிட்டார். பத்திரிகையில் கொட்டை கொட்டை எழுத்துக்கள் எழுதினார்கள். சட்டமன்றத்தில் அவர் பேசி பதில் சொல்ல வேண்டிய நாள் வந்தபோது நான் இருந்து அமைதியாக படித்தேன். அவர் கையெழுத்திட்ட ஒரு கோப்பை. அதுவரையில் ஒரு வரையறை என்ற நிலைமையில் இத்தனை வயது என்று இல்லாமல் இருந்த அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த சலுகையை முதலில் அழைத்தவர் கருணாநிதி. ஏனென்றால் 29 வயதுதான் இந்த உண்மைத்தவர் கருணாநிதி. நான் கேட்கின்றேன், அவர்களுடைய தம்பிமார்கள் என்பவர் உடன்படப்பட்டு அவர் கட்சியை சேர்ந்தவர் இங்கே இருந்தால் அவர் உள்ளத்தை தொட்டு பார்க்கட்டும். இந்த இடம் பேசுகிறாரே, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நான் தான் பாதுகாவலன் என்று ஒன்றில்லாமல் ஒரு எல்லைக்கோடு இல்லாமல் இருந்த அந்த வரம்பை ஏன் இந்த 29 என்று மாற்றினீர்கள்? நான் கருணாநிதியை கேட்கின்றேன். அவர் நண்பர் கருணாநிதியம் சொல்லி பதில் பெற வேண்டும். ஆனால் 32 யார் மாற்றினார்கள்? 29 என்பதை 2 வயது கூட்டி 2 வருடங்கள் அதிகமாக்கி ஆளுநர் அரசு ஆட்சி செய்த நேரத்தில்
அதை உருவாக்கினார்கள். 29 வயது என்பது 31 என்று ஆக்கினார்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. நாங்கள் வந்த ஆட்சி ஏற்றுக்கொண்ட பொழுது 31 வயது என்று இருந்தது. நான் படித்து பார்த்துவிட்டு அதிகாரிகளை கேட்டேன். தாழ்த்தப்பட்ட சங்கங்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பேசுகின்ற எந்த கட்சிகள் தலைவர்கள் யாரிடமாவது யாரெந்தாவது இதற்கு ஆட்சேபனை வந்திருக்கிறதா? இல்லை. கடினமானது வந்திருக்கிறதா? ஒரு கடினமானது இல்லை. ஆட்சேபம் இல்லை என்றால் சரி அப்படியே இருக்கட்டும் என்று நாங்கள் விட்டு வைத்தோம். கருணாநிதி என்ன செய்தார், என்ன சொன்னார் மக்களிடம்? எம்ஜிஆர் 31 வயது என்று போட்டு வரையை இல்லாமல் என்பதை வரையை வைத்து வைத்தார். பின்பு கொடுமை செய்துவிட்டார் என்று கருணாநிதி பேசினார். அவரை கையெழுத்து போட்டு முதலமைச்சர் சாதிக் பாட்ஷா அந்த இலாக்காவினுடைய அமைச்சராக இருந்தார். தூத்துப்பதம் வந்தது. அதற்குள்ள அமைச்சர் அவரும் கையெழுத்து போட்டு, செயலாளர் ஒருவர் இருந்தார், அவரும் கையெழுத்து போட்டு அமலுக்கு வந்ததற்கு காரணமாக இருந்த அந்த கோப்பை காண்பித்த போது படித்துவிட்டு பேசாமல் இருந்தார். நாணயமான வளர்ச்சியில் தான் என்ன செய்திருக்க வேண்டும்? தன் பத்திரிகையில் எழுந்திருக்க வேண்டாமா? நாங்கள் தவறு செய்துவிட்டோம். 29 வயது என்பதை ஆந்திர ஆட்சியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் 31 என்று மாற்றினார்கள். அதை இந்த அரசு பின்பற்றுகிறது. நாங்கள் தான் அவசரப்பட்டு இவன் மீது பயிற்சி விட்டோம், குற்றம் சாட்டினோம். சொல்ல வேண்டாமா? இங்க அதை சொல்ல வேண்டாம். இந்த 31 வயது என்பது எம்ஜிஆர் கொண்டு வந்ததல்ல, குடியரசுத் தலைவர் கொண்டு வந்தது, அவர் ஆட்சியில் வந்தது. சொல்ல வேண்டாமா? இதுவரையில் அந்த பத்திரிகை அதை பற்றி எழுதவே இல்லை. முதலில் படித்தவர்கள் அப்படியே நம்பிக்கொண்டிருப்பார்கள். எப்படி நியாயம்? இவர்தான் எதிர்கட்சி தலைவர், இவரைத்தான் நாம் நம்ப வேண்டும். இவர் சொல்லுகிறார், இந்திரா காந்தி நம்புங்கள், இனிமேல் அவர் தவறு செய்ய மாட்டார், இனிமேல் அவசரகால சட்டம் வராது சொல்லுகிறார்கள். நான் பணிவோடு சொல்லிக் கொள்ளுகின்றேன். இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவது, தடம் புரட்டுவது, எங்கே எடுத்துச் செல்வது நேர்மையான அரசியல்வாதிகளை அடையாளம் இல்லை. அழகுமல்ல. உண்மையை பேசுவோம், நம்முடைய பலவீனத்தை வெளியே சொல்லுவோம். இதைத்தான் எங்களால் செய்ய முடிந்தது செய்வோம். இதற்குமே செய்ய சக்தி இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட தோல்வியாளர்களாக யாரால் இருந்தால் தேர்ந்தெடுங்கள், இல்லாவிட்டால் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள். இதுதானே சொல்ல முடியும். இரண்டும் அவரிடம் இல்லை. கப்பல் பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், 2 நாட்கள் அவர் மீது வழக்கு போட இருக்கின்றேன். அவர் வந்து நீதிக்காக வேண்டும். 1 கோடி ரூபாய் வாங்குவதாக அவர் சட்டமன்றத்தில் பேசினார். வெளியே பேசினால் வழக்கு போடலாம், சட்டமன்றத்தில் பேசினால் வழக்கு போட முடியாது. இது சட்ட பாதுகாப்பு. சட்டமன்றத்தில் பேசி அதை பத்திரிகையில் வெளிவந்தால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் மீண்டும் அவரே எழுதினார், அவரே அதை பற்றி தன் கைப்பில் எளிதாக வெளியிட்டால் நீங்கள் பொறுப்பு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று நான் கேட்கலாம். அந்த நிலைமையை அவர் எழுதியிருக்கின்றார் என்பதை அறிந்த பிறகு நான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அமைக்க சொல்கின்றேன் என்று நான் சட்டப்பேரவை சொன்னேனே, அதுக்கு நான் பிரதம அமைச்சருக்கு கடிதம் கைவை கொடுத்து விட்டேன். இப்ப இருக்கிறது, நீங்கள் ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று. அவர் நியமிக்கிறாரா இல்லையா, எப்போது நியமிக்கிறார், அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. ஆனால் தமிழக அரசின் மீது, அந்த இலாக்கா அமைச்சர் மீது, அந்த மந்திரியை நான் இந்த பதவிக்கு நியமித்தனே, அதுக்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் முதலமைச்சர் ஆகியிருக்கும் இந்திய பரிசோதிக்கப்பட்டிருப்பதால் நானும் அவரும் அரசும் அவர் மீது வழக்கு தொடர இருக்கிறது. அவர் வழக்கு மன்றத்தில் வந்து நான் எப்பொழுது பணம் வாங்கினேன், எப்படி வாங்கினேன், யாரிடம் வாங்கினேன் என்பதை அங்கே நிரூபித்தாக வேண்டும். இல்லையென்றால் நீதி என்ன சொல்லுகிறதோ அது நடக்கட்டும். இதைத்தவிர நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. நான் இடத்திலே பேசினேன், மடியில் இருந்தால் அல்லவா வழியில் பயந்தேன். மடியை அவிழ்க்க வேண்டிய நாள் வருவது அவிழ்த்து வருவேன் என்கிறார்கள்.
மடியப்புறத்து இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது அவரோட இருக்கட்டும். அதற்கு மேல் நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒருவருத்தம் நல்ல தமிழ் தெரிந்த ஒருவர், நல்ல தமிழக தெரிந்த ஒருவர், தமிழை நன்றாக எழுத தெரிந்த ஒருவர், அந்நாள தமிழ் மற்றவரால் பாராட்டப்படும் நிலைமையும் பெற்றிருந்த ஒருவர், கள்ளக்குடி போராட்ட முறை இந்த கருணாந்தாக இருந்த ஒருவர் இந்த நிலைக்கு வந்து விட்டாரே என்பதுதான் எனக்கு வேதனை. சுயநலம் என்று வந்தால் இப்படித்தான் தன் ஆளுநர் அனுபவிக்கிறார். நான் அவர்களுக்குப்படி ஒரு மேலே பேசுவதாக கேள்விப்பட்டேன். 12 வருஷம் ரூபாய் நான் திருநாவுக்கு வாங்கி அரசு ஏமாற்றுவேன், கள்ளப்பணமாக வாங்கினேன், கருப்பு பணமாக வைத்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள். பாரதத்திற்காக ஒத்துக்கொண்டால் 12 லட்சம் ரூபாய் ஒரு படத்துக்கு என்றால் 30 படத்துக்கு என்ன ஆயிடுச்சு? எத்தனை கோடி என் கையில் இருக்கணும்? அந்த 1 கோடி போய் இப்படியா போய் வாங்கி வச்சுக்கணும்? அவருக்கு அப்படி வருமானம் வரலேங்கிறது உலகத்துக்கு தெரியும். நல்ல எழுத்தாளர்தான் ஒரு ஆளுதான் சம்பாதிக்கலாம். எந்த கொஞ்சம் படம் எடுத்ததோடு நான் நடித்த பிறகு விழா கொண்டாடினார்கள், வெற்றி விழா. அந்த வெற்றி விழாவிலே மாதம் பேசினார். அதை டேப் பண்ணி கை வச்சு விட்டுருக்காங்க. இன்னும் உங்களுக்கு இவங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் கடன் கொண்டு இன்று நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம். அது எம்ஜிஆர் தான் காரணம். அவர் நண்பரால் தான் இந்த படம் சொன்னார். இப்படி எந்த புதுசா பார்க்கப்பட்டா விடுவாங்களா? என்னிடம் இருந்து கருணாநிதி தன் கையிலே வாங்கி கட்சிக்காக செலவிட்டான் எவ்வளவு இருக்கும் கணக்கு தெரியுமா? இதையெல்லாம் பெருமைக்கு சொல்ல நான் விரும்பவில்லை. தேர்தல் என்பதற்காக எதையும் சொல்லலாம் என்றால் எப்போதும் மக்கள் உண்மையை பேசுவது. தேர்தலில் தான் உண்மையை சொல்ல வேண்டும். இந்த காரியங்களை செய்தோம், இதை நாங்கள் வெற்றி பெற்றோம், இதை எங்களால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. காரணம் என்னுடைய அனுபவத்தின் இது. இது நியாயம் என்றால் எங்கள் வாழ்க்கையை வரவேற்றுக் கொள்ளுங்கள், ஆதரியுங்கள். இல்லாவிட்டால் விட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் அவசியம். இப்படி ஒரு பொய்யை, இப்படி ஒரு திட்டத்தை, இதைவிட வேடிக்கை நடத்தும் நாடாளுமன்றம். விவசாயிகள் இருக்கின்ற இடத்துக்கு பேசுவது, நீங்கள் என்னை ஆதரித்தால், நான் ஆட்சிக்கு வந்தால் 9 அம்சத்தை திட்டம் ஏற்றுக்கொள்வேன். 20 பேர் நினைக்கிற மாதிரி இந்திரா காந்தி வந்து எங்களை டிஸ்மிஸ் பண்ணி ஆட்சி போய் மறுபடியும் எலெக்ஷன் வந்து மக்களை கொண்டிருத்தால் 9 அம்சத்துக்கு ஆதரிப்பாராம். எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு போராட்டம் என்னத்தையா கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போகணும்? ஏன்னா 6ஆம் தேதி எலெக்ஷன் 8-9 ரிசல்ட் தெரிஞ்சிடும், யாராவது ஜெயிச்சாங்க. இங்க முழுவதும் தெரிஞ்சிடும். 15ஆம் தேதிக்குள்ள அநேகமா ஆட்சியை அமைக்க வரும். இந்திரா காந்தி வந்துட்டா ஒரு 1 மாதம் 10 பண்ணலாம். அது போய் 2 மாசத்துக்குள்ள இவருக்காக ஒரு எலெக்ஷன் வச்சிடலாம். இங்கெல்லாம் ஓட்டு போட்டால் ஆட்சிக்கு வந்துடலாம். வந்த பிறகு நாங்கள் போட்ட சட்டத்தை எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொண்டாடலாமே. எதுக்கா 15ஆம் தேதி போராட்டம் செய்யணும்? தங்களுடைய கட்சிக்காரர்களை தங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்வதற்கு இப்படியெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. நம்பிக்கை பெற வேண்டியிருக்கிறது. நம்ம நம்புவார்கள். அவர் வெளியே சொல்லுவாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்து தைரியமா இல்லாத இப்போ பயந்து இருக்காரு. இப்போ என்ன வேணா இவங்கதான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துவிட்டது. இந்த பக்கம் போராட்டம் என்கிறார், இந்த பக்கம் நான் ஆட்சிக்கு வந்தால் இருக்கிறார். நியாயமா ஆட்சிக்கு வர்றது சட்டப்படி 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள ஒரு இந்த கரண்டே இல்லாம போயிடுச்சுன்னா, நான் சொன்னது ஒரு 24 பேர்கள் நாங்கள் வெற்றி பெற்று, ஜனதா கட்சியும் வெற்றி பெற்று, எங்க தோழமை கட்சியும் வெற்றி பெற்று, அங்க போய் போய் ஆட்சிக்கு போய் அனைத்து திமுக தைரியத்தான் ஆட்சி அமைக்கலாம் என்றார்.
சொன்னதெல்லாம் பொது பிரச்சனை, மக்களை தனிப்பட்ட பிரச்சனை போல விவசாயிகள் கொடுக்க வேண்டிய ஒரு கடனை ரத்து செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க ஒத்துக்கொண்டால் அப்பயே 9 நிமிஷம் திட்டம் இதுதான் இப்ப எல்லாம் செய்யுங்களே சொல்லி எதை நாங்கள் செய்ய வேண்டும் செய்து அவை செய்ய வேண்டும் செய்தால் இதற்கு 9 நிமிஷம் திட்டம். அப்ப ஆட்சி கொண்டு நான் வந்தால் இதை நிறுத்தினால் நீங்க சென்றெடுத்தால் 9 நிமிஷத்தை நான் ஆதரிக்கிறேன். ஏன் 75 ஆதரிக்க கூடாதா? 7 வருஷம் நீங்க அப்ப சொல்லிக்க கூடாதா? இப்ப எத்தனை வருஷம் வீணா போச்சு? 75 4 வருஷம் 4 வருஷமா விவசாயிகள் பாடுபடுறாங்களே. அன்னைக்கே முடிச்சுட்டு போயிருந்தா அன்னைக்கே இந்த பிரச்சனை தீர்த்தா இல்லையே. குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை வருமா? மின்விளக்கு எரியுங்கிற பிரச்சனை வருமா? பேருந்துகள் இல்லைங்கிற பிரச்சனை வருமா? பாதைகள் இல்லைங்கிற பிரச்சனை வருமா? நாங்கள் சொல்லுகின்றோம், உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு என்ன செலவாகிறதோ அதன் அடிப்படையில் அந்த பொருளுக்கு விலை நிர்ணயிக்க வேண்டும். இதை மறுக்கிறாரா? இதை ஏன் அவர் சொல்லவில்லை? நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பயிர் பாதுகாப்பு, நாங்கள் சொல்லுகின்ற இன்சூரன்ஸ். அவர் சொன்னாரா? நாங்கள் கையெழுத்து போட்டு அன்னி ஒருத்தருக்கா சொல்லுங்க, இல்லாவிட்டா இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. இதை சொல்லி மக்கள் வாக்குகள் பெற்றான் என்ற கெட்ட பெயர் வரும், பயிர் சுமத்துவார்கள். ஒரு சில ஏவாக்கள் சொல்லுகிற சில மாவட்டங்களை எல்லாம் இறந்தவெல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கின்ற விவசாயிகளை எல்லாம் அவர்கள் பஞ்சுகளை சொல்லி ஆண்டுக்கு மொத்தமாக இவ்வளவு இவ்வளவு என்று கட்ட சொல்லி அதை கொண்டு ஒரு நோயின் மழை இல்லை, காய்ந்து போய்விட்டது, அந்த பயிரெல்லாம் நாசமாகிவிட்டது, அந்த விவசாயி கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துவிடும். கம்பெனி தான் அந்த அமைப்பு கொடுக்கும். ஒரு உயிர் போனா கொடுக்குறாங்கல்ல இன்சூர் பண்ணிக்கிட்டா, அது போல இது நாங்க சொன்னோம். மைய அரசு நல்லா ஆலோசித்தது, அதுக்காக கொஞ்சம் தாமசிச்சோம். சரி, அதுதான் ஆரம்பிக்கிறாங்க, நம்ம இப்ப டெஸ்ட் பார்க்க வேண்டாம்னு. ஆனால் வேறு வகையை என்னென்னமோ நடந்து போய்விட்டதால் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.